ஹை ஃப்ரெண்ட், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 64 ரொம்ப பயங்கரமாக நிறைய விஷயம் நடந்தது. நைட்டில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாண்ட்ராவோட வெரி பேட் கேரக்டர் வெளில வந்துச்சு. திவ்யா வந்து சும்மா அந்த சட்டையை நான் மாற்றிக்கிறேன், அந்த இதை கிளியர் பண்ணி நான் வச்சுக்கிறேன், நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அப்படியே எடுத்து போட்டாங்களா, ஒரு சந்திரமுகி மாதிரி ஒரு ஆட்டம் ஆனாங்க. கேவலமான ஆட்டம். அதில் வந்து மனசில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வந்துருச்சு. பிரஜினை உள்ளே வச்சுட்டு அதை செய்யல பிக் பாஸ். கேவலமாக ஒன்று இப்படி பண்ணுறாங்க. அந்த போன அடுத்த நாளே இப்படி திடீர்னு அப்படியே எரிஞ்சு விழுவுறாங்க அவங்க மேலே. அடுத்தது நம்ம காமு அரோரா. அந்த காமுக்கு தெரியாதா, எப்போ பார்த்தாலும் ஒரே இது சொல்லி குத்தி இப்போ வீட்டில் வந்தவங்க வெளியில் போனாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்ச செயல் தான் காரணம். இதை செஞ்சுட்டு அரோரானால தான் இவங்க அரோரா தூக்கி கொண்டு உள்ள வெளியில் அனுப்பிட்டாங்களா, அதனால அந்த மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அரோரானால தான் துஷார் போனான்னு அப்படி ஒரு ப்ரோவோக் பண்ணி பயங்கர கோவம் வந்து பெரிய சத்தமாயிடுச்சு. அந்த போய் என்னன்னு பார்த்தா, அதில் வந்து நம்ம ஆதிரை வந்து அப்படியே வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் ஊற்றிட்டு அவங்க போய் மேக்கப் போட போயிடுவாங்க. அதில் வந்து நம்ம காணாவை சேர்ந்துக்கிட்டு காமோட சேர்ந்து சத்தம் போட்டார். அது 2 போனுச்சா முடிச்சுட்டு காமே போய் ரொம்ப காமாக மறுபடியும் அரோராட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன் காமு நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் வந்து இந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு ரொம்ப அவசியப்பட்டோம்னா நம்ம தான் வந்து முட்டலாயிடுவோம். அது முடிஞ்சிட்டு பால் மேலே அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க, கேப்டன்சி டாஸ்க். அதில் வந்து நம்ம ரெட்ரோ டீம் எல்லாம் டேக் பார்ட் பண்ணலாம். அதில் எடுத்தப்போ அதுக்கு ரொம்பவே ஃபன்னியாக இருந்தது. எல்லோரும் மேலே ஏறி உட்காந்துட்டு கண்ணை கட்டிட்டு அதை பண்ணது. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதில் வந்து வின் பண்ணி நம்ம அமித் வந்து தலைவராக இருக்கார், இந்த வார தலைவராக. ஸோ எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். அது முடிஞ்சு நாமினேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க வந்து பேப்பரில் எழுதி காரணத்தை சொல்லி தூக்கி போடணும் அங்கேருந்து. ஸோ வீட்டுக்கு வெளியே தூக்கி போடணும். அதுதான் அப்படி இருந்தது. அதில் வந்து ஒரு 7 பேர் வந்துட்டாங்க. எல்லோரும் ஆறு வரல, அதில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க ஆட்டமாக ஆடினாங்க. அதை முடிஞ்சிட்டு நம்ம இன்சூரன்ஸ் டாஸ்க்கு, ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு இன்சூரன்ஸ் டாஸ்க் வந்தது. நாமினேஷன்லேருந்து ஃப்ரீயானவங்க வச்சு யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படி ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படின்னு ஓகே சொல்லுங்கள் இந்த 3 வரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நல்லது செஞ்சேன், இன்சூரன்ஸ் எடுத்தேன், பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான டாஸ்க். அதை செஞ்சு முடிச்சாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ இன்னும் லாங் ஃபார்மேட்டில் பார்க்கணுங்கிறவங்க டீட்டெயிலாக KL2S சேனல் லாங் டே 64 வீடியோ பாருங்கள். நம்ம நாளைக்கு பார்ப்போம். பாய்.